இன்று இறைவாக்கு உரைத்தலை பற்றி கேட்போம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மைந்தர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. 2 பேதுரு 1:21. கடவுள் நமக்கு கூறியதை நாம் கூறுவதே உண்மையான இறைவாக்கு. இறைவாக்கு கடவுளின் உண்மைக்குட்பட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டும் கண்டுணர்ந்தும் அதை உரிமை சொத்தாக்கிக் கொள்கிறது. எரேமியா 23:28. தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள். நானே இறைவன், என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை. பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலேயே நான் அறிவித்தேன், இனி நடப்பனவற்றை பண்டை காலத்திலேயே முன்னுரைத்தேன். எசையா 46:9 9-10. இறைவாக்கு உரைத்தல் கடவுளின் திட்டங்களை வெளிப்படுத்துகிறது. இது தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல் ஆகும். இறைவாக்கு உரைத்தல் கேட்பவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது. 1 கொரிந்தியர் 14:3. இறைவாக்கு வல்லமையானதாகவும் நிகழக்கூடியதை மாற்றக்கூடியதாகவும் உள்ளது. கடவுள் மக்களுக்கு ஊக்கமளிக்கிறார். கடவுள் மக்களை வழிநடத்துகிறார். கடவுள் மக்களை தம் கொடைகளால் தேற்றுகிறார். கடவுள் ஒளி தோன்றுக என்றதும் ஒளி உண்டாயிற்று. கடவுள் கூறியதும் வானம் மற்றும் பூமி உண்டாயிற்று. கடவுள் கூறியதால் பூமியில் பறவை இனங்கள், மீன்கள் மற்றும் விலங்குகள், உயிரினங்கள் தோன்றிற்று என்று தொடக்க நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இக்காலகட்டத்தில் கேட்கப்படும் இறைவாக்கு உரைத்தல் புதிதானவற்றை உருவாக்குகிறது, குணப்படுத்துகிறது, மலைகளை சமமாக்குகிறது, புதிய வழிகளை திறக்கிறது. இறைவாக்கானது ஆன்மீக போராட்டத்தினால் உண்டான மனநோய்களை குணப்படுத்துகிறது. ஏனெனில் அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இறைவாக்கு கேட்கப்படும் போது புதிய பாதைகளை காட்டுகிறது, புதிய அறிவுரைகளை கூறுகிறது, நம்மை நெறிப்படுத்துகிறது. நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்கு உரைக்கலாம். அப்போதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். 1 கொரிந்தியர் 14:31. இறைவாக்கு வாழ்வின் படிப்பினைகளை கற்பதற்கும் உற்சாகம் அளிப்பதற்கும் உதவுகிறது. இறைவாக்கு உரைக்கும் கொடையானது அறிவு செறிந்த வார்த்தையாகவும் வானம் நிறைந்த வார்த்தையாகவும் தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் செயல்படுகிறது. அப்பொழுது அந்நேரத்தில் ஆவியை கண்டு உணர்வதற்கான கொடையும் செயல்படுகிறது. தொடர்வோமா நண்பர்களே?